அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம். அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல்லாயிரம். நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பளம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்தது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பளம் கிடையாது. அவர் உண்மை செய்த பாதை முழுவதும் சூழ்ச்சிகளிலும் கிருபை விலகலே. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கலையே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகளிலும் கிருபை விலகலே. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கலையே. உண்மை அல்லவர் நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி அல்லேலூயா நன்மை செய்து வருகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா நல்லவர். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி அப்பா மாநாடு நீரோடியில வாஞ்சித்து கதறது போல நாத்மாவே நோக்குகிறது என்று சொல்லி எங்களை தாழ்த்தியுமே நோக்கி பார்க்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிற நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் மன்னாவினால் வானத்து மன்னாவினால் திருப்தியாக்குற தேவன் ஆண்டவரே. இயேசுவே உடைய மன்னாவினால் எங்கள் ஆன்மாவை திருப்தியா இருக்கிறது. வார்த்தை உடைய ஒரே ஒரு வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தால் வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தடைகள் உடைக்கப்படுவதாக, கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்குவதாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்களை தாழ்த்திட மாட்டோரே. இப்படி நாம் மாத்திரம் மேம்படட்டும். இந்த புதிய கிருபை புதிய ஆசீர்வாதம் எங்களை நிரப்பட்டோம். துதிகன மகிமெல்லாம் நமக்கு சேர்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவங்க நல்ல பிதாவே. ஆமென். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிலேயாம் தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கும்படி வரும்பொழுது தேவன் அவனுடைய நாவை என்ன பண்றாரு? புரட்டி போட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சிங்கம் போல நாம் எழுந்து நிற்க அல்லேலூயா நாம் அழைக்கப்பட்டோம். அந்த ஜனம் எப்படி நிக்குமா? அந்த நிமிர்ந்து நிக்கணும். உன் தலை குனியலாக. நீங்கள் யூத ராஜ்யத்து சிங்கத்தின் பிள்ளைகள்.
Hallelujah. நான் உன் நுகத்தை Thank you, Jesus. முறிக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென். என்னென்ன நுகங்கள்லாம் வருகிறது ஒரு மனிதனுக்கு? நுகம் என்று சொல்லும்போது நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். ஏசாயா 10:27 நினைக்கிறேன். ஆமாங்க. ஆ, படிக்கிறேன். ஆ. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. முறிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல வாசிங்க, மொபைல்ல வாசிச்சுன்னா 27. ஏழுங்க. அந்நாளில் அந்நாளில் ஆ, ஆ, உன் தோளினின்று உன் தோளில் சுமையையும் நின்று உன் தோளினின்று சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். முறிந்து போகும். பாருங்க, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். பைபிள்ல மொபைல்ல படிச்சு பாத்தீங்கன்னா அபிஷேகத்தின் முகம் முறின்னு போட்டிருக்கோம். ஆமா, இதுல அபிஷேகத்தின் நுகம். அபிஷேகங்கிறதே ஒரு நுகம் மாதிரி கட்டிருக்கோம். அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். மெழுகு போல என்ன செய்யும்? உருகும். நமக்கு எதிராக இருக்கிற மலை போன்ற பிரச்சனை அபிஷேகத்துக்கு முன்னால மெழுகு போல உருகும். அபிஷேகத்தினால் எப்பேற்பட்ட நுகமும் முறிந்து போகும். ஆமென். மலையே உருகும் போது இந்த சின்ன சின்ன தடைக்கு கற்கள் நம்மள என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் புயலையும் அமற்றும் போது அபிஷேகம், சின்ன சின்ன சிற்று அலைகள் நம்மள என்ன செய்ய முடியும்? இந்த சமுத்திரத்துல அலைகள் உண்டு, அது அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த அபிஷேகம் அந்த சீறி வரும் புயல் மேல சிரித்த முகத்தோடு நம்மள நடக்க செய்யும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகத்தினால நுகம் முடியும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நுகத்தை முறிக்கிறார். நான் உன் நுகத்தை முறிக்கிறார். தேவன் நம்முடைய நுகத்தை முறிக்கிறார். ஆமென். நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்? சிங்கம் போல தலை நிமிர்ந்து நிக்கணும். கம்பீரமா. உன் தலை குனியக்கூடாது. நீ யூத ராஜ்யத்தின் சிங்கத்தின் பிள்ளைகள். சிங்கத்தின் பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன அல்லேலூயா. நுகங்கள்லாம் இருக்குது? என்னென்ன நுகங்கள்லாம் இருக்குது? பயங்கர நுகம். நம்மள அறியாமலே ஒரு பயம் நம்மள மனுஷனை ஆட்கொள்ளுது. என்ன பயங்கள்லாம் இருக்குது? வியாதியை பற்றி பயம், கடன் தொல்லை பற்றி பயம், தோல்விகளை குறித்து ஒரு பயம். இதெல்லாம் ஒரு நுகம். ஆமா. மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு நுகம், ஒரு சுமை. ஐயோ இந்த வியாதி, ஐயோ இந்த கடன் பிரச்சனை, ஐயோ இந்த தோல்வி ஆயிட்டுனா என்ன செய்ய? இது நம்மள அடிமையாக்க பார்க்குது. இந்த பயங்கள் நம்மளை அடிமையாக்க பார்க்கிறது. மனித அன்பு சில நம்மளை அடிமையாக்கும். அந்த மனுஷனுக்கு நம்ம தப்பிச்சு எங்க போவேன்? மனிதனுடைய அன்பு சில நேரம் ஒரு நுகமாக நம்மை அடிமைப்படுத்துகிறது. பிசாசின் நுகத்தை நீங்க பார்க்கலாம். நமக்கு தெரியும், பைபிள் படிக்க முடியாது, பிரேயர் பண்ண முடியாது. ஆண்டவரே, நான் அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் என்னுடைய மனமும் இருதயமும் வாஞ்சிக்கிறது. இப்படிப்பட்ட மனம் என்கிற மனதுல காணப்படுகிற ஒரு நுகம், சுமை. செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாததை செய்துட்டாங்க. அப்போ அந்த மனதுல ஏற்படுகிற அந்த நுகம் பிசாசு போடுகிற கட்டுகள். அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை நம்ம பார்க்கலாம். அவன் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருப்பான். சந்திக்கு சந்தோஷப்படாத அளவுக்கு கட்டி வச்சிருப்பான். விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியாத இருக்கிற எல்லா கட்டுகள். இவன் ஒரு விதமான பாவம், கட்டுகள், இப்படிப்பட்ட நுகத்தின் மூலம் வரான்.
மனிதனுடைய சரீரத்துல வியாதி, கடன், தோல்விகள், பயங்கள், மனிதனுடைய அன்புகள், இதெல்லாம் உலக பிரகாரமாக நமக்கு இருக்கிற நோய்கள். தேவனும் நம்ம மேல ஒரு நுகத்தை வைக்கிறார். ஊழியக்காரருங்கிற ஒரு நுகத்தை வைக்கிறார், ஒரு பாரம். ஆத்தும பாரங்கிற ஒரு நுகத்தை வைக்கிறார். சபைங்கிற ஒரு நுகம். நீங்க உன்னுடைய சுமைய பாரத்தை என் மேல வச்சுட்டு ஏன் சுமை லகுவா இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன். என்னுடைய நுகம் உங்களுக்கு லகுவா இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவருடைய பாரத்தை, நம்மளுடைய பாரத்தை, இந்த உலக பாரத்தை, இந்த பிசாசுடைய கிரியைகளை எல்லாவற்றையும் யார் மேல தூக்கி போடணும்? பாரத்தை கர்த்தர் மேல போட்டு, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுமை ஆத்தும பாரம். ஆண்டவரே உடைய ஊழியத்தை நான் செய்யணுமே. அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அல்லேலூயா, அங்க என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம், செழிப்பு, ரட்சிப்பு. ஆசீர்வாதம், செழிப்பு, ரட்சிப்பு. நம்முடைய பிரச்சனையை நம்ம பார்க்காதபடி, நம்முடைய பலவீனங்களை நாம் பார்க்காதபடி, ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்ய, ஆத்தும பாரத்தை எடுக்க, ஊழியம் செய்ய, சபையை நடத்த, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒழிஞ்சு போகும். அல்லேலூயா. இந்த பிசாசுக்குரிய இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறிடும், பயங்கள் வெளியேறும், பிசாசின் நோய்கள் முறிக்கப்படும். சரீரத்துல காணப்படுற மனிதனால் ஏற்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு தீர்வு உண்டு. எப்பொழுது? ஆண்டவருடைய நுகத்தை நாம் சுமக்கும் போது. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம் எல்லாம் நீங்கி இருக்கும். யோபு நண்பர்களுக்காக ஜெபித்தான், அவனுக்காக அவன் ஜெபிக்கல. ஆனா ரட்சிப்பான ஆசீர்வாதத்தை முதல்ல நமக்கு காட்டு கொடுக்கிறார். 7:14 நம்ம நாளாகமத்துல பாக்குறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கி தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறார். அப்ப முதல்ல அற்புதம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் உலாவி வருகிறார். நம்முடைய சரீரமாகிய ஏதேன் தோட்டத்துல அவர் உலாவி வருகிறார். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நம்முடைய இருதயத்துல யார் உலாவி வருகிறார்? உலகம், பயம், கவலை, அவிசுவாசம் உலாவி வருதா? இன்பம், மகிழ்ச்சி, செழிப்பு, தெய்வ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடமாக நம்முடைய ஆலயமாகி இருதயம் காணப்படுகிறது. ஆராதனை, அற்புதம், அந்த ஜீவ தண்ணீரில் மூழ்கிற ஒரு அனுபவம், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு இடம், நம்முடைய இருதயத்தினுடைய ஜீவ நதிகள் பாய்கிற இடம், கர்த்தருடைய இருதயத்துல அண்ணால் ஊற்றி ஜெபித்தா அந்த அண்ணால் கிடைத்த ஆசீர்வாதம் பதில் கிடைத்தது. தேவனோடு பேசுகிற ஒரு இடம். கர்த்தருடைய கண்கள் ஆலயத்துல நம்ம ஜெபிக்கிறத உற்று நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. தேவனோடு நல்ல ஒரு உறவு, நமக்கு வளர்ச்சி எல்லாமே நம்முடைய ஆலயமாகிய இருதயத்துல நடக்க நடக்க ஒன்றன் பின் ஒன்றா நம்முடைய எல்லா வியாதிகள் மறையும், கவலைகள், துக்கங்கள் மாறும், பிசாசின் நுகங்கள் உடைக்கப்படும். அல்லேலூயா. எல்லா விதமான உலகத்தினுடைய நுகங்கள் முறிக்கப்படும். அவருடைய நுகம் சுமை இலகுவாய் இருக்கும். ஊழியம் ஒரு கனமான வேலைதான்.
ஆனா அதை செய்ய செய்ய அந்த ரட்சிப்பின் நீர் ஊற்று நமக்குள்ள பொங்கெடுக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். ஆமென். ஆகவே நானும் எப்படி இருக்கணுமா? இந்த சிங்கம் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இறைச்சியை பற்றித்து வேற்றுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவனை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம். அதற்கு பிலேயாம் பாலாக்கை பார்த்து, கர்த்தர் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடு நான் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வேறொரு இடத்திற்கு உண்மை அழைத்துக் கொண்டு போகிறேன், நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிராயிருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்துக் கொண்டு போனான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும் என்றார். பிலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார். 24 ஒண்ணுல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அல்லேலூயா. பறந்து பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளை கொடுத்திடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கவே விரும்புகிறார். அல்லேலூயா. யாக்கோபில அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. 21 வசனத்தை பாருங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகேந்திரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. இதோ ஆசீர்வதிக்கிற கட்டளை பெற்றேன், அவர் ஆஸ்வதிக்கிறார், அது நான் திருப்ப கூடாது. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனாக பிழையாம பாலாக் ராஜா வந்து பணத்தை கொடுத்து எப்படியாவது ஜனங்களை அழிச்சிடணும், தபிச்சிடணும்னு சொல்லிட்டு எவ்வளவு நின்றாலும் அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னது, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இறைச்சியை பற்றித்து வெற்றொன்றின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எழும்புனாங்கன்னா அதுக்கு முன்னால எந்த சிங்கமும் நிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆஸ்வதிக்கவும் வேண்டாம். பாலாக் சொல்றான், இந்த ஜனங்களை நீ ஆஸ்வதிக்க வேண்டாம், சபிக்கணும். ஆனா இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவரே அவன் வாயை ஆபரேட் பண்றாரு. அல்லேலூயா. அப்ப சில நேரத்துல சபிக்கணும் வர்றவங்க கூட ஆண்டவர் மூலம் அவங்க வாய் மூலமா ஆஸ்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. எவ்வளவு அழகானவைகள்! அவர்களை பரவி பாய்கிற ஆறுகளை போல ஓடவும், நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும்
தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவருடைய ராஜா ஆகாரத்தை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பதை பார்க்கும்போது எதிரிகள் பொறாம கொள்றாங்க. நம்மளை எப்படி அழிக்கலாம், நம்மளை எப்படி சபிக்கலாம், இப்படியாக இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சபிக்கிற நாம மாத்தி போட்டு நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். கடைசி நாட்கள்ல பார்க்கிறோம், பிள்ளையாம் ஒரு ஆலோசனை கொடுத்து போறான், இந்த ஜனங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆனா ஒன்னேனும் பண்ணலாம், இவங்க பாளையத்துக்குள்ள, இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விபச்சாரம் வேசித்தனங்கள் உள்ள நுழைஞ்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா தேவ கோபாக்கினே வந்துரும் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறான். ஏன்னா அவங்களால அழிக்க முடியல, அவங்களால சபிக்க முடியல. ஆனா இவங்களை எப்ப சபிக்கலாம்? தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்ய வைக்க போகுது. அப்போ மோபாபியர்களை என்ன பண்றான், அந்த இஸ்ரேல் ஜனங்கத்துக்குள்ள விடுதான். ஜனங்கள் மோபாபியர்களோடு விபச்சாரம் வேசித்தனம் பண்ணும்போது தேவனுடைய கோபாக்கினை எழும்பி வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க அவ்வளவாக கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய மந்திரமும் குறி சொல்ற ஒண்ணுமே நிற்க முடியாது. இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதான் அவருக்கு புரியும். ஆனா நம்மளை மீறுதல் உண்டாக்க, நம்மளை வழி விலகி போக பண்ணுகிற சத்துருக்கிட்ட இருந்து நாம் ஜெயம் கொள்ள ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. அப்படி கிருபைக்குள்ள இருக்கும் பொழுது நாம் தலைநிமிர்ந்து நிற்க முடியும். இல்ல நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிறவற்றை மன்னிக்கிறவற்றைன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது நம்முடைய பாளையத்துக்குள்ள துர்செய்திகள் நடக்கிறது, அநீதிகள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அவருடைய வாசனை வீசத்தக்கதாக, அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கும்படியாக அவருடைய சுமையாகிய நுகம், அவருடைய பாரம், ஆத்ம பாரம், அவருடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக அவருடைய ஊழியத்தை நம்ம நிறைவா செய்யும் பொழுது, அவருக்காக ஓடும்போது எல்லா குறைகளும் மறைஞ்சே போயிடும். அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தோம்னா தேவையில்லாத இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளை மோசம் போக்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த நாட்கள் ஆண்டவரே நம்முடைய கிருபையினால நான் வந்து சிங்கத்தினா போல தைரியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கேன். இந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளா நான் இருக்கிறேன். ஆனா நான் வந்து எதுக்கும் அடிமையாயிடக்கூடாது, வேற எந்த நுகங்களும் என்ன மோசம் போய்க்கிற கூடாது. அடிக்கடி வருகிற பலவீனங்கள், தேவனை விட்டு தூரம் போக செய்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நாளில் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும் சொல்லியிருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் சொல்லியிருக்கேன். ஆண்டவரே இயேசுவே, ஆதி அப்போஸ்தலர்கள் உமக்கு மறுதலித்து பின்மாற்றர்களாக ஓடுகிறவர்களாக காணப்பட்டாங்க. ஆனா காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொண்டப்பறம் அல்லேலூயா, அவர்கள் கழுகு போல எழும்பி பிரகாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. நெல்லில் பட்டு வியாதியஸ்து சமமானாங்க. அந்த அபிஷேகம், அல்லேலூயா, எல்லா நுகங்களையும் முறிக்கிற அபிஷேகம், எல்லா கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், விடுதலையோடு நாங்கள் ஊழியம் செய்யத்தக்க, பிசாசுகளை துரத்தத்தக்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லத்தக்க, அல்லேலூயா, அந்த நதி எங்களுடைய வாழ்க்கையில ஏதேனை போல தோட்டத்தை போல செழிக்க செய்வதாக. அல்லேலூயா, எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் பொங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் இருக்கணும் அசைவாடுங்க ஆவியானவரே. கரடு முரடுகள் கோணல்கள் செவ்வையாவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் நிலங்கள் எல்லாம் பண்படுவதாக. பயனற்ற நிலங்கள் பண்படுத்தப்பட்ட நிலமாய் மாறுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுவதாக. அல்லேலூயா. பயங்கள், அவிசுவாசங்கள், வியாதிகள், பலவீனங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு மந்திரம் இல்ல, யாக்கோபை ஆஸ்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே எனக்கு விருப்பம்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. அப்படியாக அந்த நம்முடைய அல்லேலூயா அடிமத்தனத்துல நம்ம இருந்தாலும் கூட ஆண்டோடைய பார்வைக்கு நம்மளை எவ்வளவு அழகானவர்களாக பாக்குறாங்க. பறந்து பாய்கிற நதி போல நம்ம இருக்கிறோமே. அல்லேலூயா. வாசனை வீசத்தக்க சந்தன மரமாக. அல்லேலூயா.
உங்களுடைய நாமத்தால் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த ஆஸ்வத்தை நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாதபடி அல்லேலூயாவுக்கு பயந்து நாங்கள் இருக்க நிறைவானது நீர் இருக்கும் பொழுது எந்த குறைகளும் எங்களை அணுக முடியாது. உண்மை தேடுகிறது, உம்முடைய சமூகத்துல காத்திருப்பது, உம்முடைய ஆனந்தத்தில் நிறந்திருப்பது, அப்படிப்பட்ட உள்ளத்தின் மகிழ்ச்சி நாங்கள் நிரப்புகிறார்கள். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டுக்காக ஏதாவது செய்ய எங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். ஹல்லேலூயா. அந்த நாள்ல கூட நல்ல ஒரு தேவ செய்தியின் மூலமாக ஆவியானவர் மகன் மறைவிலிருந்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழுப்பினாலும் அல்ல கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம மேல இருக்கிற நுகத்தை அவர் முறிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படுங்கிறார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக நாம் அவரை துதித்து ஆராய்த்து அவருடைய அபிஷேகத்துக்குள்ளால் நிரம்பி இருக்கும் பொழுது நமக்கு விரோதமா யார் என்ன காரியங்களை செய்தாலும் தேவநாயகத்தை எல்லாவற்றையும் முறியடித்து நம்மை வாழ வைக்க வல்லமுடைய தகப்பனாயிருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியங்கிறார். அப்படியா தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணும்னா நம்ம இன்னும் ஆண்டவரை அதிகமாக துதிக்கணும். ஆண்டுக்கு விரோதமான பாவங்களையோ ஆண்டுக்கு விரோதமான செய்கைகளை நம்ம செய்யாதபடி ஆண்டுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு விரோதமாக ஒரு வழியா வருகிறவன் ஏழு வழியா கடந்து போகத்தக்கதான வல்லமே கர்த்தர் நம்ம கொடுப்பா. நீங்களும் நானும் சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்க வைக்க முடியாத ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பா. தைரியமாய் உலகத்துல நாம் வாழக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் நம்ம கொடுத்து கர்த்தருக்காக வைராக்கியம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை அன்மதி காலை ஜெபம் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனாய் கர்த்தர் செய்வார். நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, நமக்கு விரோதமான குறி சொல்றதும் இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்ற அவர் மனிதனை போல பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அல்ல இந்த நாள்ல அவர் சொன்ன வாக்கும்படியாக நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியங்கிறார். அப்படியாக அன்மதி காலை ஜெபக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரிய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவார். நாளும் கூட தேவ செய்தி கொடுத்ததான பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க அழைச்செல்லாம் தேவனாய் கர்த்தர் மாற்றி போடும்படியாக அவனை மனவிருப்பை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் சமுதிரம் இன்னும் அதிகமாய் தேவனை தேடும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கா. நன்றி செலுத்துற கர்த்தருக்காக வைராகம் இருக்கிற அந்த குடும்பத்திற்குள்ள இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஒரு நன்மையும் குறைபடாதபடி செய்யும். குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியால் கிடைக்குமா ஆனா கர்த்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாங்கிறார். அப்படியா ஒரு நன்மையும் குறைபடாதபடி மட்டுமா கர்த்தர் பிரதர் கொடுத்த ஆன நல்ல ஆசீர்வாதங்களுக்காக சுகத்திற்காக சரிங்க பிரதர். தொடர்ந்து அந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் நடக்கிறதான மாதந்தோறும் தான் பிரதர். ஆமா, மாசந்தோறும் முதலாவது வெள்ளிக்கிழமை நடக்கிறதான அந்த கூடுகையில தேவனுடைய பிரசன்னம் அவங்களோடு இறங்கும்படியாக அங்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியாக பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல்ல ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை தேவனாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக வருகிற பிள்ளைகள் தெய்வீக சுகத்தையும் விடுதலை ஆரோக்கியத்தையும் கர்த்தர் பெற்றுக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு கடந்து போக விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஒருவன் எனக்கு புள்ளியும் செய்தால் பிதாவாளர் கனமன்னவங்க அப்படியே எல்லா கனத்தையும் மகிமையும் மகனுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக மகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை இந்த எக்ஸாம்ல தேவன் கொடுக்கும்படியாக சிஸ்டரையும் மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து குடும்பமாக ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக எல்லா தீங்கிற்கும் எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களுக்கும் அவனுடைய சூழ்ச்சிகளுக்கும் வலைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அந்த முழு குடும்பத்தை யோபு குடும்பத்தை போல தேவனாய் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. தேவனை மக்கு ஸ்தோத்திரம். குமாரனாய் கிறிஸ்துவே மக்கு நன்றி. நல்ல பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். கண் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் பல்வேறு ரகசியங்களை ஆவிக்குரிய ரகசியங்களை பூமிக்குரிய ரகசியங்களை அவர் மூலமாக எங்களோடு எடுத்துக்கோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து அவருடைய எல்லா பண தேவைகள் பொருளாதாரங்கள் சந்திக்கப்பட மும்பை பட்டணத்தின் வல்லமையை பயன்படுத்தும். தொடர்ந்து அவர் செய்கிற எல்லா தொழில் ஆசீர்வாதமாக இருக்க, அந்த சபை ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க, அவர் செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க நீர் அவரை மும்பை பட்டணத்தில் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய அன்பின் அதிகாலை ஜெப குழுவில் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை புது புது மன்னாவை கொடுத்து ஆண்டவரை வசனங்களை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை அவர் இன்னும் வல்லமையை பயன்படுத்தும். அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும். தொடர்ந்து மகனுடைய எல்லா எண்ணங்கள் இயக்கங்களை நீர் நிறைவேற்றி அவரை எந்த விதத்தில் நீர் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அதன்படியாக அந்த பட்டணத்தில் நடத்தவும் அவர் போகிற இடங்களில் ஆண்டவருடைய தூதர்களை அனுப்பி அந்த அவருடைய செய்கிற ஊழியம் நிறைவேற அவருடைய அந்த விசுவாசம் குறையாதபடிக்கு அவருடைய ஊழியம் தடைபடாதபடிக்கு அவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தில் அந்த வேலையில் ஆண்டவரை சரியாய் செல்ல நீர் உதவி செய்யும். தொடர்ந்து அவர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரையோட குடும்பத்தையும் ஊழியங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தவே நீ ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்படியாக ஆசீர்வதித்து வழிநடத்த போற தேவுக்காக தொடர்ந்து அந்த வெள்ளிக்கிழமை நடக்கிறதான அந்த உபாச குடிகளை தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக பிள்ளைகளை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக அநேக ரட்சிக்கப்பட மனம் திரும்ப கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக அந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமலே போக பண்ணும்படியாக தொடர்ந்து அந்த கூட்டத்தை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு கூட்டமாக மாதம் மாதம் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக அதுக்குரிய ஆயத்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவநாயக்கத்தின் முன்னில் நடத்தும்படியாக குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவநாயக்கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அதிகாலை ஜபக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவநாயக்கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து இதற்காக ஊழியங்களுக்காக தனிப்பட்ட ஜபத்திலே குடும்ப ஜபத்திலே நீங்க அதிகமாக ஜெபிக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. அந்த கூட்டங்கள்ல எத்தனையோ தடைகள் வருதுன்னு ஊழியக்காரில அதுக்கு விரோதமா எழும்புறாங்கன்னு பிரதர் கடந்த முறை சொன்னார். முழுகிற ஜபம் தொடர்ந்து நடக்க தேவநாயக்கத்தர் கிருபை பாராட்டும்படியாக எல்லா தடைகளையும் தேவநாயக்கத்தர் உடைத்து அந்த பெரிய காரியங்களை தேவநாயக்கத்தர் செய்து ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக தொடர்ந்து தனிப்பட்ட ஜபத்திலே குடும்ப ஜபத்திலே அதற்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்ல என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.